ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கமருதீன், விக்ரம், கானா வினோத் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் விக்ரம்கிட்ட சொல்கிறான், ஸ்டில் ஐ லவ் பார்வதி விக்ரம். எங்களுக்கு உள்ளே நடந்து சின்ன இந்த கஷ்டம், மனசு கஷ்டம் தான். ஸோ இதெல்லாம் போக சரியாயிடுன்னு நினைக்கிறேன். அவளும் என்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் அவள் மேலே வச்சுருக்க அவள் லவ் உண்மை, அவளும் என் மேலே வச்சுருக்க லவ் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு விக்ரம் என்ன சொல்கிறாரு, ஐயோ டேய் போதுண்டா, ஸ்டாப் பண்ணுறா. ஏற்கனவே நீங்கள் காலைல பண்ண இதுக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சாட்டர்டே சண்டே எபிசோடில் அவர் விஜேஎஸ் வந்தார்னா என்ன பண்ணுவார்னு தெரில. நீங்கள் வேறு ஏன்டா மறுபடியும் நீங்கள் மறுபடியும் பேச ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் சண்டையில் தான் முடியும். உங்கள் கூட நாங்கள் எல்லாம் வந்துட்டு மறுபடியும் வந்து உங்களை பார்த்துன்னு இருக்க முடியாதுடா, சண்டையை தடுத்துட்டு இருக்க முடியாது. தயவுசெய்து கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருங்கடா, இந்த டாஸ்க்கு முடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இது முடியட்டும், 2 வாரம் தான் இருக்குது. இது முடிஞ்சவரை வீட்டில் போய் நீங்கள் எதாவது பண்ணிக்கிங்கடா, வெளில போயிட்டு அது இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே கானம் எடுத்து, ஐயோயோ இவன் ஸ்டாப் பண்ண மாட்டான் விக்ரம், இவன் என்ன தான் பண்ணுறது டேய், வாயை மூட்டை அமைதியாக உட்காந்துடுறா, அவ்வளோதான் உனக்கு. இந்த 2 வாரம் தான் இருக்குது, ஒழுங்காக கேம் விளையாட்டு. அதுக்கப்புறம் நீ எங்கன்னா போய் யார்ட்டினா பேசு, காலையில் கையில் எதாவது பேசிக்கோ. அது மட்டும் இல்லை, இந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேவி சார் வந்து கேட்பார், அவர் எதை கேட்டாலும் அமைதியாக நில்லு, சும்மா அவர் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எது பேசினேன் அவ்வளோதான், பார்த்துக்கோ. அவர் டென்ஷன் ஆகிடுவார், அமைதியாக இருந்துக்கோ. அவர் எது கேட்டாலும் சாரி மன்னிச்சிரு மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன மக்களை இப்போ எப்படி சொல்லிட்டாரு கமருதீன், மறுபடியும் இந்த லவ் கண்டினியூ ஆக போதா? புரியலைங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன். நன்றி.